2025ஆம் புத்தாண்டு பிறக்க இன்னும் ஒரு மாதம் கூட முழுமையாக இல்லை. ஒரு வருடம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. 12 மாதங்களில் ஒருவரின் வாழ்க்கை மேலே போகும், கீழேயும் போகும். 12 மாதங்களில் ஒருவரின் வாழ்க்கை தலைகீழாக கூட மாறும். அந்த வகையில் மேஷ ராசியினர் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்? அவர்களுக்கு இதில் ஏற்றம் ஏற்படும், எதிர் சறுக்கல் ஏற்படும் என்று இங்கே பார்த்துவிடலாம். முதலில் ஏற்றம் ஏற்படும் விஷயங்களை பார்க்கலாம். வீடு வாங்கலாம். இந்த 2025ஆம் வருடம் உங்களுக்கு வீடு வாங்கும் யோகம் உள்ளது. சொந்தமாக ஒரு வீட்டில் இல்லாமல் இத்தனை காலம் கஷ்டப்பட்டீர்கள். முக்கியமாக வாடகை வீட்டில் ஒண்டி குடித்தனத்தில் இருந்து வந்தீர்கள். இனி அந்த கஷ்டம் இருக்காது. இந்த வருடம் வீடு கட்டும் யோகம் வந்துவிடும். நிலம் வாங்கலாம். உங்கள் ஊரிலேயே நீங்கள் நிலம் பார்த்து கொண்டு இருந்திருப்பீர்கள். இத்தனை காலம் 10-15 லட்சம் ரூபாயில் நிலம் பார்த்தால் 40-45 லட்சம் ரூபாய் வரை கேட்டிருப்பார்கள். கவலை வேண்டாம். 2025ஆம் வருடம் மார்ச் மாதத்திற்கு பின் அந்த நிலைமை இருக்காது. நிலம் வாங்கும் யோகம் அப்போது கைகூடும். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு முழுக்க மேஷ ராசியினர் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்? அவர்களுக்கு இதில் ஏற்றம் ஏற்படும், எதிர் சறுக்கல் ஏற்படும் என்று இங்கே பார்த்துவிடலாம். முதலில் ஏற்றம் ஏற்படும் விஷயங்களை பார்க்கலாம். வீடு வாங்கலாம். இந்த 2025ஆம் வருடம் உங்களுக்கு வீடு வாங்கும் யோகம் உள்ளது. சொந்தமாக ஒரு வீட்டில் இல்லாமல் இத்தனை காலம் கஷ்டப்பட்டீர்கள். முக்கியமாக வாடகை வீட்டில் ஒண்டி குடித்தனத்தில் இருந்து வந்தீர்கள். இனி அந்த கஷ்டம் இருக்காது. இந்த வருடம் வீடு கட்டும் யோகம் வந்துவிடும். நிலம் வாங்கலாம். உங்கள் ஊரிலேயே நீங்கள் நிலம் பார்த்து கொண்டு இருந்திருப்பீர்கள். இத்தனை காலம் 10-15 லட்சம் ரூபாயில் நிலம் பார்த்தால் 40-45 லட்சம் ரூபாய் வரை கேட்டிருப்பார்கள். கவலை வேண்டாம். 2025ஆம் வருடம் மார்ச் மாதத்திற்கு பின் அந்த நிலைமை இருக்காது. நிலம் வாங்கும் யோகம் அப்போது கைகூடும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். படிப்பில் கவனம் தேவை. படிப்பில் கவனமாக இருக்கவும். மாணவர்கள் சிலருக்கு தேர்வில், வகுப்பில் பிரச்சனைகள் வரலாம். மன அழுத்தத்தில் கவனம் தேவை. மன அழுத்தம் அதிகரிக்கலாம். முடிந்த அளவு மன அழுத்தம் தரும் விஷயங்களை தவிர்க்கவும். வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருங்கள். வாகன விபத்துக்கள் ஏற்படலாம். வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருங்கள். பயணங்களில் கவனம் தேவை. பேருந்து, ரயில் பயணங்களில் கவனம் தேவை. பணம் தொலைவது, பொருட்கள் தொலைவது போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். பரிகாரம்: இந்த வருடம் முழுவதும் முடிந்த அளவுக்கு வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது உதவிகளை பலன் எதிர்பாராமல் செய்து வாருங்கள். தர்மம் தலை காக்கும் என்பது போல அது உங்களை ஆபத்திலிருந்தும் கெடு பலன்களில் இருந்தும் காக்கும். ஒருவருடைய படிப்பு செலவை ஏற்றுக்கொள்ளுதல், முதியவர்களுக்கு உணவு அளித்தல் போன்ற உதவிகளை செய்து புண்ணியத்தை சேர்க்கலாம். எதிர்வரும் 2025ஆம் வருடம் நல்ல வருடமாக அமைய இறைவனின் ஆசீர்வாதங்கள்.